அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சூரியன் யோகஸ்தானமாகிய 6ல் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். புத ஆதித்ய யோகத்தை ஜனவரி 22ஆம் தேதி முதல் அடுத்த 18 நாட்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவையும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணையக்கூடிய புதனின் அமைப்பால் அமோகமான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ஆரோக்கிய தொல்லை குறையும், கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும், எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த யோகஸ்தானமாகிய 6ல் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதி மற்றும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை மிக சிறப்பாக அமையுங்க. புதிய வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகளில் வெற்றி என நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை முற்றிலும் தீர்ப்பதற்கான யோகம் உருவாகும். சவால் நிறைந்த பணிகளை கூட சிம்மராசிக்காரர்கள் சாமர்த்தியமாக செய்து சாதனை படைக்கும் நேரமாக அமைவதற்கான யோகமும் உண்டு. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அமோகமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் யோகஸ்தானமாகிய 6ல் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையும். எதிர்பாராத திடீர் பணவரவு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக வெறும் திட்டத்தை மட்டும் தீட்டி வந்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பண வரவில் இருந்த தடைகள் விலகும். எனவே எதிர்பாராத திடீர் பணவரவு தங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சலுகைகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறையில் அடுத்தடுத்து புதிய ஒப்பந்தங்கள் மிகவும் அனுகூலமாக அமைவதற்கான யோகம் உண்டு. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. புத ஆதித்ய யோகம் நிறைவாக அமையக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதாரணமாக கிடைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் மற்றும் சூரியன் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி மக்கள் மத்தியில் உங்களுக்கென ஒரு சிறப்பான இடத்தையும் சிறப்பான பெயரையும் பெறக்கூடிய வகையில் அத்தனை பணிகளையும் செம்மையாக மாற்றுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக மாறும். விளைச்சலும் வருமானமும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. பெண்மணிகள் இந்த தருணத்தில் துணிச்சலாக பல பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய 18 நாளில்
தொடர்ந்து 3 புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும். எதிர்பாராத திடீர் பணவரவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல மாற்றங்கள் இந்த புதன் பெயர்ச்சியால் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.